தேவனே, இன்று என்னை உருமாற்றும். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி. எத்தனை வேலைகள் தேவனுக்கு இருந்தாலும். சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 16 முதல் 23 வரை. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை இரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். திரளான கூட்டமாய் கூடி என்னோட எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். அவன் தன்னோடே சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். அவன் வாயின் சொற்கள் வெண்ணெயைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளி நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். ஆமேன். தன் இருதயத்திலே தோன்றும் சிறிய காரியமாயிருந்தாலும் தேவனுக்காக அதனை தூக்கி எறிய கற்றுக்கொண்ட மனிதனுக்கு ஒரு நாளில் 3 முறையோ மணிக்கணக்கிலோ ஜெபிப்பது பிரச்சனையாயிருக்காது. இருதயத்தின் சிந்தனைகள் தியானமாக வளர்ந்து செயலாக வெளிப்படுவதற்கு முன் அவன் ஜெபத்திலே செயல்பட வேண்டும். அது தேவனிடமிருந்து முழுமையாக வந்ததா அல்லது அரைகுறையானதா என்று அறியாமல் செயல்பட மாட்டான். பிசாசு தான் அரைகுறையான எண்ணங்களை கொண்டு வருவான். தேவன் ஒருபொழுதும் இரண்டுங்கெட்டா நிலையில் நின்று செயல்பட மாட்டார். அவர் வெளிச்சத்தில் மட்டுமே செயல்படுகிறார். தேவனை நம் வாழ்வில் ஒரு பகுதியாக நாம் கருதினால் தேவனை பற்றி சொல்வதற்கு அநேகம் இருக்கும். உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அவரிடத்தில் சொன்னால் வார்த்தைகளுக்கு நீங்கள் தடுமாற தேவையில்லை. எவ்வளவு நேரம், எத்தனை முறை, எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கிறீர்கள் என்பவை தேவனோடு உள்ள உறவின் முக்கிய அடையாளங்கள். அவை தேவன் எவ்வளவாக உங்க வாழ்வில் ஒரு பகுதியாய் இருக்கிறார் என்று காட்டும். அவர் என் சத்தத்தை கேட்பார். எத்தனை ஆறுதல்! ஒரு முறை கூட தவிர்க்கவோ மறுக்கவோ அல்லது பிறகு வா என்று சொல்ல மாட்டார். ஒவ்வொரு முறை அவரிடம் செல்லும் போதும், பிள்ளையே, நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என அவர் கூறுவது உங்களை ஆச்சரியப்படுத்தும். தேவனே, நீர் அந்த சராசரங்களையும் கட்டுப்படுத்துகிறீர். உமக்கு பரபரப்பா இருக்கும் அல்லவா? அவரோ, நான் உன் ஜெபத்தை அவ்வளவு அதிகமாக மதிப்பிடுகிறேன், இது போதுமா என்பார். எல்லா மனித மொழிகளின் அகராதிகளிலும் இருப்பவைகளிலும் வரப்போகிறவைகளிலும் கூட காணக்கூடிய மிகவும் அவலட்சணமான வார்த்தை ஜெபிக்க நேரமில்லை. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.